வணக்கம் தமிழ் சினிமா ரசிகர்களே. இன்றைய தமிழ் சினிமாவில் என்னென்ன முக்கியமான அப்டேட்ஸ் வெளியிருக்கிறது, விஜய் முதல் எஸ்டிஆர் வரை அடுத்தடுத்து வெளியாக போகும் படங்கள் முதல் பாக்ஸ் ஆஃபீஸ் தகவல் வாங்க போகலாம். விஜயின் ஜனநாயகன், தமிழ்நாட்டு சிஎம் நடிச்ச கடைசி படமான ஜனநாயகன் தொடர்பான பாக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட் தொடர்ந்து ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்து வருகிறது. படத்தின் வசூல் குறித்த புதிய தகவல்களும் சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. இதுவரைக்கும் உலக அளவில் 320 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அடுத்து சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே படத்தோட ட்ரெய்லர் ரசிகர்களிடம் நல்ல எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. மூணாவது விஷாலின் மகுடம். விஷால் நடிப்பில் உருவாகியுள்ள மகுடம் படமும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான் திறக்கிறது. இந்த வார இறுதியில் 2 பெரிய படங்களுக்கு இடையே தான் போட்டியை உருவாகியுள்ளது. அரசியலில் 2 பேருக்கு தான் போட்டி. இந்த மாதம் ஆகஸ்ட் 14ஆம் தேதியும் சூர்யா அண்ட் விஷால் இந்த 2 பேருக்கு தான் போட்டி. பார்ப்போம் யார் மகுடம் சொல்ல போகிறாங்க. ஓகே, அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கவின் அண்ட் நயன்தாரா அவங்க நடித்த ஹாய். கவின் மற்றும் நயன்தாரா இணைஞ்சு நடிச்சுள்ள ஹாய் திரைப்படத்தின் ரிலீஸ் டேட் மாற்றிருக்காங்க. தற்போது ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஃபயர் கூட்டணி. அருண் விஜய் முத்தையாவோட கூட்டணி. அருண் விஜய் மற்றும் இயக்குனர் முத்தையா முதலாக இணையும் புதிய படத்தோட டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக்கு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் பயங்கரமாக எதிர்பார்த்த இன்னொரு இதுதாங்க எஸ்டிஆர் வெற்றிமாறனோட கூட்டணியில் உருவான அரசன் படத்தோட ஷூட்டிங்கை புதிய அப்டேட் வெளியாகிருக்கு. இந்த ஷெடியூலில் நம்ம விஜய் சேதுபதி, சமுத்திரக்கனி, ஆண்ட்ரியா மற்றும் யோகி பாபு நடிக்க வராங்க. பெரிய இது எதிர்பார்த்து வருகின்றனர். லோகேஷ் கனகராஜோட டிசி. லோகேஷ் கனகராஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள டிசி திரைப்படம் தற்போது திரையரங்கில் கவனப்பட்டு வருகிறது. படத்தின் ஓடிடி ரிலீஸ் குறித்த தகவல்களும் ரசிகர்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம். இந்த படம் இது வரைக்கும் 5 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது. ஆகஸ்ட் 28 தான் பெரிய போட்டி இருக்குது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி கராத்தே பாபு, ஹாய் ஒன்ஸ் மோர் உள்ளிட்ட படங்கள் வெளியாகும் நிலையில் அந்த வாரம் தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான ரிலீஸ் வீக்காக இருக்க போகிறது. மக்களே ஜமாய் ஃபயர் வீக்கு ஃபயர் தாங்க. இதில் பார்ப்போம். அடுத்தடுத்த ரிலீஸ்கள் ஐஎம் கேம் ஆகஸ்ட் 20ஆம் தேதியும் மேலும் சில புதிய படங்களும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. ரசிகர்களுக்கு அடுத்த பெரிய அப்டேட்ஸ். விஜய், சூர்யா, எஸ்டிஆர், அஜித் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் குறித்த புதிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகும் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தமிழ் சினிமாவின் டாப் 10 முக்கிய செய்திகள் இவ்வளோதாங்க.